வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு கார அடை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கருணைக்கிழங்கு அடைக்கு நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியை ஆட் பண்ணிக்கிறேங்க. பச்சரிசியில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1.5 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, 1 கிளாஸ் அளவுக்கு நான் பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதாவது 1/2 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பையும் ஈக்குவலாக ஆட் பண்ணிக்க போகிறேங்க. அதாவது 1.5 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பருப்பு தேவைப்படுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் காரத்திற்கு இதுலேயே நான் காய்ந்த மிளகாயை ஊற வச்சிடுறேன். ஏன்னா அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஊற வச்சிடலாம். பாருங்கள், நான் கருணைக்கிழங்க நான் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஒரு கொஞ்சம் கொரன்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப கொரன்னு இல்லாமல் ஒரு மீடியமான கொரன்னு எடுத்து அரைச்சிக்கலாங்க. இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பொதுவாகவே கருணைக்கிழங்குல ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. எலும்புங்களுக்கு நல்லது, பித்தத்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லைங்க, உடல் எடை குறையவும் கருணைக்கிழங்கு தேவைப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, மூலத்திற்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. கருணைக்கிழங்கு சொல்லிகிட்டே போகலாங்க, அவ்வளோ சத்து இருக்குது. இது போல் வாரத்துக்கு ஒரு தடவை கருணைக்கிழங்கு நம்ம உணவில் எடுத்துகிட்டு வாங்க. இது போல் தோசையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நான் மாவு அரைச்சிட்டேன். நான் ஒரு மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு முழுசாக ஆட் பண்ணிக்கிறேங்க. அதே போல் கருணைக்கிழங்கையும் துருவின கருணைக்கிழங்கையும் ஆட் பண்ணியிருக்கேன். கருணைக்கிழங்கு இந்த மாதிரி வேணான்னா நீங்கள் கிரைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. கிரைண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப அருமையாக இருக்கும். தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான கருணைக்கிழங்கு அடைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கருணைக்கிழங்கு அடையை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அடை மாவை தோசைக்கல்லில் ஆட் பண்ணி தோசை போல் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போது ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கீழே நல்லா வேகட்டும். பாருங்கள், கீழே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.